அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்ன கரப்பான் பூச்சி அப்படிங்கிறீங்களா? அதாவது நிலத்தில் மட்டும் இல்லைங்க, கரப்பான் பூச்சி சோசியல் மீடியாவிலும் இப்போ எங்கும் நீக்கமர நிறைந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி கட்சின்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இது ஏன் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கரப்பான் பூச்சின்னு கொஞ்சம் கோபமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்துருந்தார். அதாவது படிக்காமல் போலியான சான்றிதழ் வச்சு எல்லாம் சுற்றிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கரப்பான் பூச்சிகள், அவங்க எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறாங்க, ஒரு ஒட்டுண்ணிகளை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஸோ இதை அடிப்படையாக வச்சு அபிஜித் கார்கே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டன் யூனிவர்சிட்டியோட ஒரு மாணவர் இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறாரு. அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா கடந்த 5-6 நாட்கள்லேயே 16.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அதை பின்தொடர்றாங்க, ஃபாலோவர்ஸ். இப்போ இந்தியா ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்குறாங்க. அதில் நிறைய அவங்களும் கட்சியோட சின்னத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட கொள்கைகள்னு 5 முக்கிய கொள்கைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் மிக முக்கியமான ஒரு கொள்கை நல்லா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே தண்டிக்கப்படணுமோ அவங்களுக்கு 20 வருஷம் கட்டாயம் பொலிட்டிக்கலில் அவங்க பங்கேற்க முடியாது அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம இப்போ தொடர்ச்சியாக எதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம்னா, கட்சி தாவல் தடை சட்டம், அது சார்ந்த வழக்கல், அப்புறம் அந்த சட்டத்தில் எப்படி தண்டிக்கிறாங்க, ஸோ அவங்க மீண்டும் தேர்தலில் எப்படி பங்கேற்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளோட டாப்பிக்கும் ஸோ அந்த கட்சியோட அந்த 5 அம்ச கொள்கையில் ஒரு கொள்கையான கட்சி தாவல் தடை சட்டமும் பொருந்தி வரதுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.